பத்தி பார்க்க போறோம். சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 2025க்காக சுரேஷ் ரெய்னாவை ஃபீல்டிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம தல தோனி ரீசெண்டாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்னால சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அது என்ன கதை அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட டிராஃப்ட் பிக்ஸ் பற்றி பார்த்தலாம். ஸோ இது வந்து டொமஸ்டிக் டிராஃப்ட் நம்ம போன வீடியோ சொல்லியிருப்போம் இல்லையா, February 21 அன்னைக்கு நடக்க போகிறதுன்னு. ஸோ நேற்றுக்கு நடந்திருக்கும். அண்ட் இந்த டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஷோ மாதிரி தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 2023 இனாகுரல் எடிஷன் அப்போ வந்து எல்லா டீம்ஸோட சப்போர்ட் ஸ்டாஃப்மே பார்த்தீங்கன்னா ஒரு எரினா மாதிரி ஒரு இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டிராஃப்ட்டை. அண்ட் 2024 அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மினி டிராஃப்டாக தான் நடந்திருக்கும். ஸோ 3 பிளேஸை பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே இந்த டிராஃப்ட் வந்து பிக் பண்ணியிருக்கோம். டிஎஸ்கே பிக் பண்ணியிருக்க 3 பிளேஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்கா ஆடம் கான் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் வீக். இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் அண்ட் செம டாலாகவும் இருக்காரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் வந்துட்டு இவரால் வந்து நல்ல ஹியூஜ் சிக்ஸஸுமே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா சுபம் ரஞ்சானி. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் இந்தியன் பிளேயர் அண்ட் இஸ் டெஃபினெட்லி a வெரி குட் மிடில் ஆர்டர் பேட்டர் டூ. ஸோ பிளேயிங் லெவனுக்கு வேர்த்தியான பிளேயர். அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து மிலிந்த் குமார்னு ஒரு பிளேயரை வச்சிருப்போம் பாருங்க. ஸோ அவருக்கு பதிலாக வந்து இந்த சுபம் ரஞ்சானி நம்ம டிஎஸ்கேயோட 11ல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த 3 பிளேயர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக டிஎஸ்கே பற்றின அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி. இப்போ நம்ம சின்னத்தில் சிஎஸ்கேயோட ஃபீல்டிங் கோச்சா அப்பாயிண்டா இருக்காரா அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது முழுக்க 100% ஃபேக் நியூஸ். ட்விட்டரில் யாரோ ஒருத்தர் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் இந்த ட்வீட்டை போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்வீட் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயமா மாறி நிற்கிறது. ஸோ ட்விட்டரில் வந்து கிரிக் கிரேசி ஜான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட் அப்டேட்ஸ், கிரிக்கெட் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ், கிரிக்கெட் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் நிறைய இந்த நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் வந்து அப்டேட்ஸ் எடுத்துப்போம். ஏன்னா ஒரே இடத்துல வந்து எல்லா ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் நியூஸும் பார்த்தீங்கன்னா அவர் பப்ளிஷ் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டோட நேமை வச்சு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்காக வந்து சுரேஷ் ரெய்னா அஸ் ஃபீல்டிங் கோச் ரேவேஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வீட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கான். அது செம வைரல் ஆகி அஃபிஷியல் கிரிக்கெட் அக்கௌண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்களாம் வந்து அதே நியூஸை வந்து எடுத்து போட்டதுனால நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் ஃபேக்னா ரேவேஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எந்த ஒரு கிரிக்கெட் வெப்சைட்டுமே கிடையாது. ஸோ முழுக்க ஃபேக் நியூஸ் தான். பட் இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சுரேஷ் ரெய்னா அஸ் ஃபீல்டிங் கோச் ஆஃப் சிஎஸ்கே அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா சுரேஷ் ரெய்னா நம்ம எல்லாருக்குமே அவர் ஒரு எமோஷன். அதனால தான் இந்த ஃபேக் ட்வீட் கூட இவ்வளோ வைரலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஏன்னா அவர் வந்து சிஎஸ்கேல சும்மா அவர் வந்து ஒரு பார்ட்டாக இருந்தாலே வந்து நம்ம எல்லா ஃபேன்ஸுக்குமே மகிழ்ச்சி தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டிங் கோச்சாக அவர் வந்து மாறினார்னா ஆப்வியஸாக எல்லா ஃபேன்ஸுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு ராஜீவ்னு ஆல்ரெடி ஒரு ஃபீல்டிங் கோச் இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த ஐபிஎல் 2025க்குமே அவர் தான் வந்து கண்டினியூ ஆக போகிறது. ஸோ அதனால வந்து இந்த நியூஸை நம்பாதீங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னொரு ரிப்போர்ட் கூட சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. ராமகிருஷ்ணா கோஷ் அப்படின்னு சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 25 ஆப்ஷன் வந்து ஒரு பிளேயரை பிக் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அண்ட் இவர் வந்து மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல பார்த்தீங்கன்னா ருத்ராஜோட சைடுக்காக தான் ப்ளே பண்ணியிருப்பார். புனேரி பாப்பா அந்த டீமுக்காக தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் இவர் வந்து பேஸ் பிரைஸில் வந்து சிஎஸ்கே வந்து இந்த ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்போவே இவரை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. எனிவே இப்போ வந்து டாபிக் உள்ள வரும். இந்த ராமகிருஷ்ணா கோஷ் வந்து சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் உறுதியாக இருப்பார், ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக பார்க்க முடிஞ்சது. இதுவுமே முழுக்க ஃபேக் நியூஸ் தான். ருத்ராஜ் சொன்னது வந்து இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஏன்னா ருத்ராஜ் இப்போதைக்கு கரண்டாக வந்து ஹீஸ் பீன் ப்ராக்டிசிங் ஐபிஎல் 2025க்காக ஹி ஹஸ் ஸ்டார்டட் இஸ் ப்ராக்டிஸ். மகாராஷ்டிரா தான் ஐ திங்க் வந்து ப்ராக்டிஸாக ஆரம்பிச்சிருக்காரு. பட் டெஃபினெட்லி சிஎஸ்கே வந்து ஐபிஎல் 25 ஆப்ஷனில் ராமகிருஷ்ணா கோஷை பிக் பண்ணதுக்கு கண்டிப்பாக ருத்ராஜ் வந்து ஒரு ரீசன் தான். ஏன்னா அவரோட இன்புட்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஏன்னா ஹி இஸ் பீன் நோட்டிசிங் ஹிம் வெரி க்ளோஸ்லி. அவரோட டீமுக்காக தானே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸஸுமே நல்லா இருந்திருக்கும். நம்மளுமே அந்த வீடியோஸ்லாம் பேசியிருப்போம். அவர் டொமஸ்டிக்ல எல்லாமே நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அவரோட டேலண்ட் தான் சிஎஸ்கே அவரை பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தோனியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம். ஸோ ரீசெண்டாக நம்மளோட சேட்டன், சஞ்சு சாம்சன் அண்ட் நம்ம தல தோனி பார்த்தீங்கன்னா மும்பையில் நடந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் தோனி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஸோ நான் விளையாட போகிற கடைசி ஃபியூ இயர்ஸ் பார்த்தோன்னா என்ஜாய் பண்ண போகிறேன் கிரிக்கெட்டை. ஸோ வந்து என்னோட சைல்டுஹுட்டில் நான் வந்து எப்படி வந்து கிரிக்கெட்டை வந்து லவ் பண்ணணும் அதே மாதிரி கிரிக்கெட்டை வந்து இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி சொல்லியிருக்காரு. அடுத்த செகண்டே நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே குஷி ஆகிட்டாங்க. ஏன்னா தோனி வந்து என்ன சொல்லியிருக்காரு, நம்ம வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து நான் கிரிக்கெட் என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ எஸ், அப்போ வந்து ஐபிஎல் 2025 இஸ் நாட் கோயிங் டு பி த லாஸ்ட் இயர் ஆஃப் தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்கள் கேம் சேஞ்சர் படம் பார்த்துருந்தீங்கன்னா அடிக்கடி ராம் சரண் வந்து அன்பிரெடிக்டபிள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தை வந்து தலைக்கு கரெக்டாக சூட் ஆகும். இன்கேஸ்
சிஎஸ்கே அவங்களோட 6th ட்ராஃபியை வந்து லிஃப்ட் பண்ணுறோம்னு வச்சுப்போம். இன்கேஸ் இல்லை, கண்டிப்பாக லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ லிஃப்ட் பண்ணாங்கன்னா அடுத்த நாளே தோனி கிட்டேருந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரிட்டையர்மெண்ட் போஸ்ட்டை பார்த்தாலுமே நான் ஆச்சரியப்பட போகிறது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நானுமே பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். பட் இதை நினச்சி நீங்கள் ஹோப்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்கேஸ் IPL 25 அப்புறம் தோனி அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே அது ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம். ஏன்னா அப்போ அப்படி சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுக்குமே வாய்ப்பு இருக்கிறதுனால தான் வந்து முன்னெச்சரிக்கையாக நான் இதை சொல்கிறேன். பட் எனிவேஸ் தலை வந்து ஹாப்பியாக இருக்காரு. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் வந்து சஞ்சு சாம்சனுமே பார்த்தீங்கன்னா எப்போலாம் வந்து தோனியை வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு வந்து ஃபேன்ஸ்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்து நான் என்ன நினச்சிப்பேன்னா, தோனி வந்து இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆடலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணும் அப்படின்னு சஞ்சு சாம்சனே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக சன் நியூஸோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அஸ்வினோட ஒரு இன்டர்வியூ வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கும். அந்த இன்டர்வியூவில் நம்மளோட ஆஷ் பார்த்தீங்கன்னா நம்ம தோனியை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. ஸோ IPL 25 ஆக்ஷன் வந்து சிஎஸ்கே வந்து அஸ்வினை பிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தலை பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், டு ஹேவ் யூ பேக், இன்னுமே நிறைய குட் மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான மெசேஜ் வந்து தலை சென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அஸ்வின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ அவர் வந்து ஹீஸ் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், அவர் வந்து பெருசாக பேச மாட்டார். அண்ட் கிரிக்கெட் விளையாடுற டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபார்மிங்கில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவார் அவரோட டைம் அப்படின்றதுனால நம்மளோட ஆஷ் வந்து தோனியை பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ எஸ் கைஸ், இதெல்லாம் தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக சிஎஸ்கே பற்றின அப்டேட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் தலை வந்து கூடிய சீக்கிரம் சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயின் பண்ணுவார். ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 day பிஃபோர் கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ வில் நெக்ஸ்ட் வீடியோ. Peace. Bye.